ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் நம்மை திரும்பவும் கூடி வர கிருபை செய்திருக்கிறார். ஹalleluya ஹalleluya. இந்த ஆகஸ்ட் மாசத்திலையும் ஆண்டவர் நம்மை திரும்பவும் இங்க வரும்படி கிருபை செய்திருக்கிறார். அவர் சமூகத்துக்கு வரும்படி அவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஹalleluya. இன்றைக்கு ஆண்டவர் நம் குடும்பங்களை ஆசீர்வதிக்கணும், நம் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மாறணும் என்றுதான் நீங்க எல்லாம் கூடி வந்திருக்கிறீங்க. உங்கள் பிரயாசத்தை ஆண்டவர் பார்க்கிறார். ஹalleluya. நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல செலவிடுகிற, ஆண்டவருடைய சமூகத்துல பிரயாசப்படுகிற ஒவ்வொரு காரியத்தையும், ஒவ்வொரு ஜெபத்தையும், ஒவ்வொரு வேண்டுதலையும் அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஹalleluya. ஒருவேளை பதில் உடனே வரலனாலும் ஆண்டவர் அந்த பதிலை பெறுவதற்காக அந்த காத்திருப்பதற்கான பலனை உங்களுக்கு கொடுப்பார். ஹalleluya. ஒருவேளை பதில் உடனே வரலனாலும் ஒன்று மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, பதில் வந்து கொண்டிருக்கிறது. ஹalleluya ஹalleluya. கானா ஊர் கல்யாண வீட்டில் பற்றாக்குறை, ஒரே டென்ஷனாக இருந்திருக்கோம்ல. நம்ம வீட்டில் கல்யாணத்தில் பிரியாணி இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த கடைக்கு அனுப்பலாம், இந்த கடைக்கு அனுப்பலாம், எப்படியாவது சாப்பாடை கொண்டு வந்துடணும்னு எவ்வளோ டென்ஷனாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் இடத்துல போய் சொல்லும் பொழுது அவ்வளோ ஒரு பதட்டம், ஒரு சலசலப்பாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் அந்த சிச்சுவேஷன். ஆனால் ஆண்டவர் இடத்துல போய் சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னார், என் நேரம் இன்னும் வரவில்லை. அது ஒரு பதிலாக இருந்திருக்குமா? யோசித்து பாருங்க. எப்படி ஆண்டவரே இன்னும் வரலையா? எப்படி நான் இவங்களுக்கு பந்தி அமர்ந்துட்டாங்களே, நான் எப்படி அவங்களுக்கு சர்வ் பண்ணுவேன் அப்படின்னு அவங்க ஒரு வேலை யோசித்திருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய வேலை வந்தது. ஹalleluya ஹalleluya. என்ன இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லல, முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசம் அதிக சுவையா இருந்ததே, இப்படி நல்ல ரசத்தை பிந்தினவங்களுக்கும் கொடுத்தாங்களேன்னு சொல்லி புகழத்தக்கதாய், ஹalleluya, இகழத்தக்கதாய் அல்ல, நிந்தைக்குள்ளாக்கல ஆண்டவர். தாமதமானாலும் அங்க அற்புதத்தை செய்தார். ஹalleluya ஹalleluya. உங்க வாழ்க்கையில் ஒரு வேலை தாமதமாகுதே, இதுக்கு மேல நான் வெயிட் பண்ணணுமா? இந்த சிச்சுவேஷன் வந்தாச்சே, இதுக்கு மேல நான் எப்படி வெயிட் பண்றது? இதுக்கப்புறமும் ஒரு அற்புதம் நடக்குமான்னு நீங்க வரவேல யோசித்தீங்கன்னா அற்புதம் நடக்கும். ஹalleluya. ஆண்டவருடைய வேலை வந்து கொண்டு இருக்கிறது. ஹalleluya. எத்தனையோ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன், எத்தனையோ பேரை நான் சந்திச்சிட்டேன், எவ்வளோ முயற்சி எடுத்துட்டேன், எவ்வளோ பேசி பார்த்தாச்சு, முடியல நீங்க சொல்றீங்களா? ஆண்டவருடைய வேலை இன்னும் வரல, அது வந்து கொண்டு இருக்கிறது. ஹalleluya ஹalleluya. எப்பொழுதுமே விசுவாசிக்கிறவர்களுக்கு, எதிர்பார்க்கிறவர்களுக்கு தான் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். எப்பொழுது? கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால். ஹalleluya. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லலாமா? கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால். எல்லாரும் சாப்பிடலையா? டயர்ட் ஆயிட்டீங்களா? வர்ஷிப் பண்ணி சத்தமே காணுமே. சத்தமாய் சொல்லலாமா? கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நமக்கு கொடுப்பார். ஹalleluya. நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த ஆசீர்வாதத்தை, நீங்கள் காத்து கொண்டிருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்க வேண்டுமானால் கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருக்க வேண்டும். ஹalleluya. நீங்களே யோசித்து பாருங்க, என்மேல் ஆண்டவர் பிரியமா இருக்கிறாரா? என்மேல் ஆண்டவர் பிரியமா இருப்பாரா? நான் இப்படியெல்லாம் நடந்து கொண்டேனே, என்மேல் பிரியமா இருப்பாரா? என் பேச்சு இப்படி இருக்கிறதே, ஆண்டவர் என்மேல் பிரியமா இருக்கிறாரா? ஹalleluya. இன்னைக்கு ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாய் நம்ம மாறணும். ஹalleluya. யோசேப்பை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, யாக்கோபு தன் குமாரர் யாவரிலும் யோசேப்பு மேல நேசமா இருந்ததுனால, அதிகம் நேசம் வைத்ததுனால பாருங்க, அவனுக்கு பல வர்ண அங்கியை அவனுக்கு செய்வித்தான்
இருந்தான் என்று நம்ம வாசிக்கிறோம். பிள்ளைகள் எல்லாம் இருந்தாங்க, ஆனா யோசேப் ரொம்ப ஸ்பெஷல். ஏன் தெரியுமா? அவங்க இருதயத்துக்கு ரொம்ப பிரியமானவன். ஹல்லேலூயா. ரொம்ப அதிகமாய் நேசித்ததுனால பாருங்க, அவங்க வாழ்க்கையில தகப்பனிடத்திலிருந்து ஒரு நேசம், ஒரு ஸ்பெஷல் கேர் இருந்தது. இன்றைக்கு நாமும் அப்படி பிரியமுள்ளவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மேல் பிரியமா இருக்கும் பொழுது இன்னொரு ஆசீர்வாதம் பாருங்க. ஏசாயா 62ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோமா? ஏசாயா 62ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் 62:4ஆம் வசனம். சாரி. நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மேல் பிரியமா இருக்கும் பொழுது பாருங்க, நம் தேசம் வாழ்க்கைப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை நீங்க சொல்லலாம், என்னுடைய குடும்பம் அப்படியே இருக்கிறது, பாழாய் இருக்கிறது. வசனம் சொல்லப்படுது பாருங்க, கைவிடப்பட்டு இருக்கிறது, பாழாய் ஒருவேளை நீங்க காணப்படலாம். பிள்ளைகள் வாழ்க்கையெல்லாம் அப்படியே இருக்கிறது, அப்படியே இருக்கிறது. ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் பண்ண முடியல. திருமணம் தடைப்பட்டு இருக்கிறது, குழந்தை பாக்கியம் தடைப்பட்டு இருக்கிறது, பிசினஸ்ல ஒரே தடையா இருக்கிறது. என்னுடைய வீடு அப்படியே பாழாய், எப்படி 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருக்குது. ஒரு ஆசீர்வாதமும் இல்லை, ஒரு நம்பிக்கைக்குரிய காரியங்கள் நடக்கல, ஒரு நன்மையானது நடக்கலன்னு சொல்றீங்களா? வேதம் சொல்லுகிறது, இனி நீ கைவிடப்பட்டவள் அல்ல, இனி உன் தேசம் பாழாயும் இருக்காது. ஏனால் கர்த்தர் உன்மேல் பிரியமா இருந்தால் அவர் உன் தேசத்தை வாழ்க்கைப்படும்படி செய்வார். உங்கள் பிள்ளைகளை குறித்து, என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கிறது, என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படணுமே, என் பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணுமே, அவங்க வாழ்க்கைப்படணுமே, நல்ல ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு அமையணுமே ஒரு வேளை கலக்கத்தோடு இருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் நம்மேல் பிரியமா இருந்தால் அவர் நம்மை அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த நலமும் விசாலமுமான தேசத்துல கொண்டு போய் விடுவார். ஹல்லேலூயா. ஆனா நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கோம்? ஆண்டவர் பார்வையில, ஆண்டவர் இருதயத்துக்கு ஏற்றவர்களா இருக்கிறோமா? வேதத்துல ஒரு வசனம் இருக்கு, எபேசியர் 5:10. அந்த வசனத்தை எல்லாரும் எடுத்து வாசிக்கலாமா? எபேசியர் 5:10. கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம ஆண்டவரிடத்தில், ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் எனக்கு வேணும், என்னுடைய சிச்சுவேஷனும் இப்படிதான் இருக்கு, பாழாய் போனது போல இருக்கு, ஒரே அப்படியே மந்த நிலையில இருக்கிறது போல இருக்கு, ஒரு சந்தோஷமும் இல்லை, ஆசீர்வாதமும் இல்லை. நீங்க சொல்றீங்களா? உங்கள் குடும்பம் வாழ்க்கைப்பட வேண்டுமானால் கர்த்தர் நம்மேல் பிரியமா இருக்கணும். இன்றைக்கு கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நம்ம சோதித்து பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. தானியேலை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எனக்கு மிகவும் பிரியமானவன், அதனால நீ வேண்டிக் கொள்ள நீங்க ஸ்டார்ட் பண்ணும் பொழுதே அந்த கட்டளை வெளிப்பட்டது என்று நம்ம பார்க்கிறோம். தானியேல் 9:23 அவர் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுதே அங்க கட்டளை பிறந்ததான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம சொல்லும் பொழுதே ஆண்டவரிடத்துல இருந்து அதை சாங்ஷன் ஆகணும். ஹல்லேலூயா. எப்பொழுது நாம் நம்முடைய நடவடிக்கைகள் ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கும் பொழுது. தானியேலை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எனக்கு மிகவும் பிரியமானவன், நீ எனக்கு மிகவும் பிரியமானவள். இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்ல முடியுமா? நீ எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், உன்னை நினைச்சு நான் ரொம்ப மகிழ்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லணும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மை உயிர்த்து ஆராய்ந்து பார்க்க போகிறோம். சங்கீதம் 147:11 வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 147:11. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல்
கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தமக்கு பயந்து தமக்கு கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷருக்கு பயந்து மனுஷரை எதிர்பார்த்து இருக்கிறவர்கள் மேல் அல்ல, பணத்தை முக்கியத்துவப்படுத்தி பணத்துக்காக காத்திருக்கிறவர்கள் மேல் அல்ல, தன்னை சார்ந்து தன் சுயத்தின் மேல் சார்ந்திருக்கிறவன் மேல் அல்ல, ஆண்டவருக்கு பயந்து கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து ஹல்லேலூயா கர்த்தருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் அவர் கிருபையாய் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மளுடைய நம்பிக்கை எது மேல இருக்கு? ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்கன்னு நம்ம ஜெபிக்கிறோம், ஆனா நம்ம நம்பிக்கை எதன் மேல இருக்கிறது? எரேமியா 17 நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் புயபலமாய் வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய புயபலம் என்ன? நம்ம நம்பிக்கை என்ன? என்னுடைய தகப்பன் இதை செய்திருவாங்க, என்னுடைய பிள்ளை என்னை காப்பாற்றுவான், அப்படியா? இல்ல என்னுடைய கணவர் ரொம்ப நல்ல கணவர், என்னுடைய கணவனுக்கு நல்ல ஜாப் இருக்கு, நல்ல சேலரி இருக்கு, மாதம் மாதம் நல்ல சம்பளம் வருகிறது, இதை வைத்து அதை செய்திடலாம் நினைக்கிறீங்களா? இல்ல, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா, நம்முடைய பிரயாசம் விருதா. ஆண்டவருடைய கிருபை மாத்திரம் இல்லை என்றால், ஆண்டவருடைய தயவுள்ள கரம் மாத்திரம் நம்ம இடத்துல இல்லை என்றால், நீங்க எத்தனை மாப்பிள்ளை பார்த்தாலும் எத்தனை பெண்ணை பார்த்தாலும் ஒன்றும் வாய்க்காது. அதனால ஆண்டவரிடத்துல சொல்ல போற, ஆண்டவரே நான் உமக்காக உம்முடைய கிருபைக்காக நான் காத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அதை குறித்து ஆண்டவர் மிகவும் பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. புலம்பல் 3ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாய் இருக்கிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் அவருடைய கிருபையை அவர் அனுதினமும் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே எனக்கு உங்க கிருபையை வேண்டும். ஹல்லேலூயா. கிருபை மாத்திரம் இருந்துட்டா போதும் பாருங்க, எதையும் நம்ம சந்திச்சிடலாம். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க என்ன செய்தாங்க? ஆண்டவரை துதித்தார்களா? ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்து கொண்டாங்களா? ஆனா ஆண்டவர் கிருபை வச்சிட்டாரு. அதனால அவங்களை நன்மையான பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல ஆண்டவர் கொண்டு போய் விட்டார். ஹல்லேலூயா. வழியில எவ்வளோ போராட்டங்கள், பிரச்சனைகள், யுத்தமே தெரியாத ஜனங்கள் இதை எப்படி மேற்கொள்வது? இவ்வளோ பெரிய சேனை வருகிறது, எப்படி மேற்கொள்வது? மலை போல இருக்கிறதே, இந்த பார்வோன் இப்படி வருகிறானே, ஒருவேளை யோசித்திருப்பாங்க. ஆனால் கர்த்தருடைய கிருபை அவர்கள் மேல் இருந்தது. அவர்களை நலமும் விசாலமுமான தேசத்துல கொண்டு போய் சேர்த்தார். ஹல்லேலூயா. அவன் தன் திராட்சை தோட்டத்தில் கீழே இருந்து அவங்க வீட்டுல இருந்து நிலமாய் சந்தோஷமாய் இருந்தாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை காணும்படியாக ஆண்டவரிடத்துல கிருபையை கேட்போமா? கண்களை மூடி ஜெபிங்க. நோவாவுக்கு கர்த்தரின் கண்கள்ல தயவு கிடைத்தது, அவன் குடும்பம் காக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல கேளுங்க. எல்லாரும் கண்களை மூடி இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தில், ஆண்டவரே நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் மற்ற யாருக்கும் கிடைக்கல, மற்ற எல்லா மனுஷரும் பொல்லாப்பை செய்து அந்த தண்ணியில மடிந்து போனாங்க. ஆனா நோவாவுக்கோ கர்த்தருடைய கரங்களில், கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. சொல்லுங்க, எனக்கோ கர்த்தருடைய கரங்களில். ஒருவேளை நம்ம சுற்றி எல்லாருக்குமே இப்படிதான் நடக்கிறது, நமக்கும் இப்படிதான் போல, அப்படி அல்ல. கர்த்தர் எனக்கு கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்வார். ஹல்லேலூயா. யோசேப்போடே இருந்து கர்த்தருடைய கண்கள்ல தயவு கிடைத்ததுனால அவனை உயர்த்தின தேவன் உங்கள் குடும்பத்தை உயர்த்துவார். ஆண்டவரத்துல சொல்லுங்க, ஆண்டவரே உங்க கிருபை எனக்கு வேண்டும், உங்க கிருபை எனக்கு போதும், வேற எதுவுமே இல்லைனாலும் ஆண்டவரே எங்கள் தாழ்மை உள்ளவருக்கு கிருபை தருகிறேன் சொல்லி இருக்கிறீங்களே, எங்களை தாழ்த்துகிறேன். என்னுடைய பலம், என்னுடைய சுயம் இல்ல ஆண்டவரே, என்னுடைய பெருமைகளை நான் தாழ்த்துகிறேன். சொல்லுங்க, என் பெருமைகளை நான் தாழ்த்துகிறேன். தேவையற்ற பெருமைகள், ஜீவனத்தின் பெருமைகள், செல்வத்தை குறித்த பெருமைகள், ஏசப்பா என்னை தாழ்த்துகிறேன். பிள்ளைகளை குறித்த பெருமைகள் வேண்டாம். பிரியமானவர்களை, ஆண்டவர் குறித்த பிள்ளைகள், ஆண்டவர் கொடுத்த ஞானம், அதை குறித்து ஒரு நாளும் பெருமை பாராட்டாதீங்க. ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுங்க. பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறாரே, அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் எதிர்த்து நின்றால் நம்ம என்ன செய்ய முடியும்? தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறவரே, எங்களை தாழ்த்துகிறோம். வாய்களை சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க.
ஆண்டவரே கிருபை தாங்க ஆண்டவரே. இயேசுவானவர் தேவ கிருபையில் அதிகமாய் வளர்ந்தார் என்று பார்க்கிறோமே. இயேசுவுக்கே கிருபை தேவைப்பட்டதுன்னா ஆனா நமக்கெல்லாம் எவ்வளவு தேவை. ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே உன் கண்கள்ல தயவு கிடைப்பதாக. ஆண்டவரே உமக்கு நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களை பிரியமுள்ளவர்களாய் மாற்றுவீராக. சொந்தமாய் நாங்கள் எடுத்த முடிவுகள், நாங்கள் சொந்தமாய் எடுத்த ஆண்டவரே பிரயாசங்களை எங்களுக்கு மன்னிப்பீராக. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கிருபை செய்வீராக. எங்கள் பிள்ளைகளுக்கு கிருபை செய்வீராக. அப்பா, எங்கள் ஜெபங்களை கேட்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. வாழ்நாளெல்லாம் அது போகுமே சுகமுடன் தம்பலமுடன். வாழ்நாளெல்லாம் அது போகுமே சுகமுடன் தம்பலமுடன். சேவை செய்ய கிருபை தாருமே. சேவை செய்ய கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே. இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. ஹல்லேலூயா. கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் அவர் பிரியமா இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு காரியம், யார் மேல் அவர் பிரியமா இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது ஏசாயா 48 அதிகாரம் 14 எல்லாரும் திறந்து வாசிக்கலாமா? ஏசாயா 48:14. கர்த்தருக்கு பிரியமானவன் சித்தமானதை அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். பாபிலோனில் செய்வான். அவன் புயம் கல்தேரின் மேல் இருக்கும் என்பதை இவர்களில் அறிவித்தவன் யார்? ஆமென். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவனாய் இருப்பான், ஆனால் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். பாபிலோன் என்றால் அருவருப்பு நிறைந்த ஒரு இடம், பாவம் நிறைந்த இடம், ஒரு ஆசாபாசங்கள், உலக காரியங்கள் நிறைந்த ஒரு இடம், ஒரு ஐஸ்வர்யத்தின் பெருமை, பணத்தின் மயக்கம் நிறைந்த ஒரு இடம். ஆனா ஆண்டவருக்கு பிரியமானவனாய் இருப்பான், ஆனால் அவன் பாபிலோனிலும் எங்கே இருந்தாலும், ஒருவேளை ஸ்கூலுக்கு போனாலும், காலேஜுக்கு போனாலும், வேலை ஸ்தலத்திலும், ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தாலும், எங்க இருந்தாலும் அவன் கர்த்தருக்கு சித்தமானதை செய்வான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுவே கர்த்தருக்கு பிரியமானது. ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை மாயமானமாய் இருக்கலாம். ஒரு சர்ச்சுக்கு வந்தா ஒரு வாழ்க்கை, வேலை இடத்துக்கு போனா ஒரு வாழ்க்கை, மற்ற நண்பர்களோடு சேரும்பொழுது ஒரு வாழ்க்கை, யாரும் பார்க்கலன்னா ஒரு வாழ்க்கை. அப்படி அல்ல. கர்த்தருக்கு பிரியமானவன் கர்த்தருக்கு சித்தமானதை எல்லா காலத்திலும், எல்லா நேரத்திலும், எல்லா இடத்திலும் அவன் செய்கிறவனா இருப்பான். ஹல்லேலூயா. அதற்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இயேசுவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இவன் என் நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொல்லுகிறார், பிதாவின் சித்தத்தை செய்வதே என் போஜனமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. மரண நேரத்திலும், உயிர் பிரிந்து போகிறது என்ற நேரத்திலும் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யுங்க, ஆனாலும் உம்முடைய சித்தம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறவர்களா இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மேல் பிரியமா இருப்பார். எந்த சிச்சுவேஷன்னாலும். ஹல்லேலூயா. ஒருவேளை ஒரு கிரிட்டிக்கலான
இது செஞ்சிட்டா நம்ம தப்பிச்சிடலாம், இப்படி ஒரு பொய்யை சொல்லிட்டா இந்த காரியத்துல இருந்து நம்ம தப்பிடலாம், இந்த ஒரு கடனை நம்ம வாங்கிட்டா நம்ம இந்த காரியத்துல இருந்து தப்பிடலாம், கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆயிரலாம், இங்க போய் அவங்க கிட்ட சொன்னா இந்த காரியம் அவங்க இடத்துல நம்ம பகிர்ந்து கொண்டா, இவங்களிடத்துல ஹெல்ப் கேட்டா கொஞ்சம் நம்ம வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும் அப்படின்னு நீங்க ஒருவேளை நினைக்கலாம். ஆனா அது ஆண்டவர் சித்தமா, ஆண்டவர் இதுல பிரியப்படுகிறாரா என்பதை ஒவ்வொரு சின்ன விஷயத்திலும் நம்ம கேட்கும் பொழுது பாருங்க, அதுல அவர் பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையில பாருங்க, ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரிடத்துல கேட்கிறார், விசாரிக்கிறார். நான் இதை செய்யலாமா, அங்க போகலாமா, நான் இந்த தண்டை தொடரலாமா, எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய போதனையை, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு நடந்த தாவீது, அவன் வாழ்க்கை ஜெயமா இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 44 அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாமா? ஏசாயா 44:28 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதெல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். எனக்கு பிரியமானதெல்லாம் நிறைவேற்றுகிறவன் கோரேஸ். அதனால பாருங்க, அடுத்த அதிகாரத்துல ஆண்டவர் எவ்வளோ ஆசீர்வாதங்களை கொடுக்கிறாரு பாருங்க. நீங்க அந்த அடுத்த அதிகாரம்ல 1-4 வசனங்களை வாசித்தீங்கன்னா, ஆண்டவர் அவருக்கு முன்பாய் போய் கோணலானவைகளை செவ்வைப்படுத்துகிறார், அவருக்கு இருப்பு தாழ்பாள்களை உடைக்கிறார், பொக்கிஷங்களை எல்லாவற்றையும், ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை எல்லாவற்றையும் கொடுக்கிறார் கோரேசுக்கு. ஏன் தெரியுமா? கர்த்தருக்கு பிரியமானதை எல்லாம் அவர் நிறைவேற்றுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாமும் கோரேசை போல இருக்கிறோமா? தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். அவருடைய ஜெபமே அப்படிதான் இருக்கு. ஆண்டவரே உமக்கு பிரியமா இருக்கணும். இன்னைக்கு நம்ம எல்லாரும் செய்கிறது என்னமா? அவங்கள பிரியப்படுத்தணும். ஒரு திருமணம் நடக்குதுன்னா அவங்கள பிரியப்படுத்தணும், இவங்களை பிரியப்படுத்தணும், அதுதான் முக்கியத்துவமா இருக்கு. ஆண்டவருக்கு நம்ம முதலிடம் கொடுக்கிறோமா? ஆண்டவருக்கு நம்ம முதலிடம் கொடுக்கிறோமா? ஆண்டவரை பிரியப்படுத்துகிறோமா? ஆண்டவருக்கு பிரியமில்லாத செயல்கள் எத்தனை நடக்கிறது. ஆனா மனுஷர்களுக்கு முகஸ்துதி செய்கிறதே முக்கியத்துவப்படுத்துகிறார்கள். நிறைய நேரத்துல பார்க்கிறோம். அதே போல உங்க வாழ்க்கையில சின்ன சின்ன காரியத்துல மனுஷங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதை காட்டிலும் ஆண்டவருக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது ஆண்டவரும் உங்களை முக்கியத்துவப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷங்களை நீங்க இன்னைக்கு முக்கியத்துவப்படுத்தலாம், நாளைக்கு உங்களை மறந்துடுவாங்க. ஆனா நீங்க ஆண்டவரை நீங்க முக்கியத்துவப்படுத்தும் பொழுது மனுஷங்களெல்லாம் கைவிட்டாலும் ஆண்டவர் நம்மை உயர்த்துகிற தேவன். அவர் கைவிடுகிற தேவன் அல்ல, அவர் மறக்கிறதற்கு மனுஷன் அல்ல. நீங்கள் அவருக்கு செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும், எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசத்தையும், அவருக்காக நீங்க படுகிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் கணக்குல வைத்திருக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரிடத்துல நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. அதுவே ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறது. கண்களை மூடி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறுவதாக. அந்த ஜெபத்தை சொல்லுங்க. உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறுவதாக, உம்முடைய சித்தம் என் குடும்பத்துல நிறைவேறுவதாக, என் தொழில்ல நிறைவேறுவதாக, என் பிள்ளைகள் வாழ்க்கையில, என் பிள்ளைகள் படிப்பு காரியத்துல, என் பிள்ளைகளுடைய திருமண காரியத்துல ஆண்டவரே உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக. என் சித்தம் இல்ல ஆண்டவரே, என்னுடைய ஆசைகள்லாம் இருக்குது, ஆனாலும் உம்முடைய சித்தம். சொல்லுங்க, உங்களுடைய ஆசைகள் அதிகமா அப்படி இருக்கணும், அப்படி செய்யணும்னு ஒரு வேலை இருக்கலாம், ஆனாலும் தேவனுடைய சித்தம். ஹல்லேலூயா. ஆனாலும் உம்முடைய சித்தம். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது பாருங்க, ஒரு நாளும் நீங்க டிசப்பாயிண்ட் ஆகிற மாதிரி, நீங்க ஒருவேளை நீங்க உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் நீங்க விட்டு கொடுத்தாலும் ஒரு போதும் நீங்க டிசப்பாயிண்ட் ஆகும்படி ஆண்டவர் செய்ய மாட்டாரு. ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே, ஆண்டவர் என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக. நம்முடைய ஆசைகளை காட்டிலும் அவருடைய சித்தம் மேலானது. ஹல்லேலூயா. அவருடைய சித்தம் மேலானவைகளா இருக்கு பிரியமானவர்களே. ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய ஆசைகளை, உங்களுடைய
காரியங்களை விட்டு கொடுப்பது ஒருவேளை கடினமா இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறும் பொழுது அது ஆசீர்வாதமான ஒரு எதிர்காலமா இருக்கும். ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற உமக்கு பிரியமான ஒரு மகளாய் என்னை மாற்றுங்க, உமக்கு பிரியமான ஒரு தாயாய் என்னை மாற்றுங்க ஆண்டவரே. என்னுடைய சித்தம் அல்ல, என்னுடைய சித்தம் வேண்டாம் ஆண்டவரே. என்னுடைய ஆசைகளை இன்னைக்கு பலிபீடத்துல நான் வைக்கிறேன். சொல்லுங்க, என்னுடைய ஆசையை ஆண்டவரே உம்முடைய பலிபீடத்துல வைக்கிறேன். அப்பா, என்னை தரை மட்டும் தாழ்த்தி இந்த பலிபீடத்துல நான் வைக்கிறேன். உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறுவதாக. உம்முடைய பரிபூர்ண சித்தம், சொல்லுங்க ஆண்டவரே, உம்முடைய பரிபூர்ண சித்தம் நிறைவேறுவதாக. உமக்கு பிரியமாய் நாங்கள் நடந்து கொள்ளணுமே ஆண்டவரே. எங்களுடைய ஆசைகளோ எங்கள் விருப்பங்களோ அதுக்கு தடையா இராதபடிக்கு தேவரீர் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களா எங்களை மாற்றுங்க. சித்தத்தை அறிகிற அறிவை கேளுங்க ஆண்டவரிடத்தில். ஆண்டவரே உம்முடைய சித்தம் இன்னதென்று அறிகிற அந்த அறிவை எங்களுக்கு சொல்லித்தாங்க, எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. ஆவியில பகுத்தறிகிற காரியங்களை எங்களுக்கு கொடுங்க. ஆவியில அறிகிற அறிவை ஆண்டவரே எங்கள் மனக்கண்களை திறந்தருளுவீராக. பிசாசு ஒருபோதும் எங்களை ஆண்டவரே மயக்கி விடாத படிக்கு, எங்கள் கண்களை ஆண்டவரே குருடாக்கி விடாத படிக்கு, ஆண்டவரே எங்கள் செவிகளை உங்கள் சத்தம் கேட்க கூடாத படிக்கு எங்கள் செவிகளை மந்தமாக்கிடக்கூடாது, உலகம் மந்தமாக்கிடக்கூடாது. எங்கள் ஆசைகள், எங்கள் சுயம், எங்கள் செவிகளை மந்தமாக்கிடக்கூடாது ஆண்டவரே. உம்முடைய சித்தத்துல நடத்துங்க, உம்முடைய சித்தத்துல நடத்துங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உம் சித்தம் போல் என்னை என்றும் கர்ப்பரனே நீ நடத்தும். உம் சித்தம் போல் என்னை என்றும் கர்ப்பரனே நீ நடத்தும். என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே, ஜெபத்தோடு சொல்லுங்க. என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே, என் இயேசுவே. என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே, என் இயேசுவே. திருமார்பில் நான் சாய்ந்திடுவேன் மறுபிரயாண காலம் வரை. திருமார்பில் நான் சாய்ந்திடுவேன் மறுபிரயாண காலம் வரை. பரனே உந்தன் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, திரு சித்தம், உம்முடைய சித்தம் நாங்கள் அறியணுமே. ஆமென். பரனே உந்தன் திரு சித்தத்தை அறிவதல்லோ தூய வழி. பரனே உந்தன் திரு சித்தத்தை அறிவதல்லோ தூய வழி. வழி பிரயாணி மூடனை போல் வழித்தவராய் நடந்திடவே. வழி பிரயாணி மூடனை போல் வழித்தவராய் நடந்திடவே. வழியிடுவே என்று சொல்லும் இனிய சத்தம் துணித்திடட்டும். வழியிடுவே என்று சத்தம் இனிய சத்தம் துணித்திடட்டும். வழியிடுவே என்று சொல்லும் இனிய சத்தம் துணித்திடும். சித்தம் போல், உன் சித்தம் போல் என்னை. உங்க சத்தம் உயர்த்தி சொல்ல முடியுமா? சித்தம் போல், உம் சித்தம் போல் ஆண்டவரே. கர்ப்பரனே என் சித்தமோ, என் சித்தமோ ஒன்றும்
சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே. உங்க சத்தம் மாத்திரம் உயர்த்தி என் சித்தமோ என் பிரியனே. என் சித்தமோ என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே. என் அக்னி ஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பம் அடியார் மீது தொழுத்திடட்டும். அக்னி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பம் அடியார் மீது ஜொலித்திடட்டும். இரவு பகல் கூட நின்று கேளுங்க ஆண்டவரே, என்னை நடத்துங்கப்பா. இருளான பாதையில என்னை நடத்துங்க. உம் சித்தம் வெளிப்படட்டும். சொல்லுங்க. கூட நின்று என்றென்றுமா நடத்திடுமே. இரவு பகல் கூட நின்று என்றென்றுமா உம் சித்தம் போல் உம் சித்தம் போல் என்னை என்றும் பரனே. ஆமாண்டவரே சித்தம் போல் என்னை என்றும் பரனே நீ நடத்தும். என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே. என் இயேசுவே என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே. என் இயேசுவே என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே. என் இயேசுவே. ஒருவேளை ஆண்டவருடைய சித்தம் கடினமா இருக்கலாம். ஒருவேளை ஆண்டவருடைய சித்தம் இன்றைக்கு உங்கள் கண்கள்ல கண்ணீரை வருவிக்கலாம். ஆனா ஆண்டவர் சித்தத்துல நீங்க நடப்பீர்கள். ஆனால் அன்றைக்கு ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், உன் பிள்ளையை பலியிடுன்னு சொன்னார். ஆனா ஆண்டவர் பலிக்கான ஆட்டையும் அங்க ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மலைக்கு மேல ஏறும் பொழுது யோசித்து பாருங்க, எவ்வளவு கஷ்டமா இருக்கும், எவ்வளவு கண்ணீரா இருந்திருக்கும், இருதயம் எவ்வளவாய் சஞ்சலப்பட்டிருக்கும். என் ஒரே பேரான குமாரன், என்னுடைய முதிர் வயதில் ஆண்டவர் எனக்கு கொடுத்த குமாரன். ஆனாலும் ஆண்டவருடைய சித்தம். இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி சொல்லுவீங்க? எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும், எவ்வளவு கடினமா இந்த பாதை இருந்தாலும், கண்ணீரே என் தண்ணீராய் மாறினாலும், இடுக்கமே என் அப்பமாய் மாறினாலும், எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஆண்டவர் சமூகத்துல சொல்லுங்க. எந்த சூழ்நிலையானாலும் சொல்லுங்க, எந்த சூழ்நிலையானாலும் ஆண்டவரே உம்முடைய சித்தம் வெளிப்படட்டும், உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். ஜெபமாய் அர்ப்பணிப்பாய் இந்த ஸ்டான்ஸாவை திரும்ப சேர்ந்து பாடலாமா? சித்தம் போல் என்னை என்றும் பரனே உம் சித்தம் நீங்க நடத்துங்க. சொல்லுங்க. உம் சித்தம் போல் என்னை என்றும் பரனே நீ நடத்தும். என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே. என் இயேசுவே என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே. என் இயேசுவே இடுக்கமே இடுக்கமே அப்பமுமாய் கண்ணீரோ என் கண்ணீருமாய் இடுக்கமே என் அப்பமுமாய். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ஆண்டவரே உங்க சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறுவதாக. பருகினும் பயப்படேனா என்றென்றும் சித்தம் போதும். சொல்லுங்க ஆண்டவரே, உங்க
சித்தம் போதும் அப்பா. என்றென்றும் சித்தம் போதும். அருகிடினும் பயப்படேனா, என்றென்றும் சித்தம் போதும். கர்த்தருக்கு சித்தமானதை செய்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். ஆண்டவரே, எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்கள் மேல் பிரியப்படுகிற அளவுக்கு நாங்கள் நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்வீராக. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்னொரு கடைசியாக யார் மேல் அவர் பிரியமா இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நம்ம திருப்பிக் கொள்ளலாம். 2 கொரிந்தியர் 9:7. அவனவன் விசனமாயும் அல்ல, அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஹalleluya. உற்சாகமாய் கொடுக்கிறவர்களிடத்துல தான் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஹalleluya. அது ஒரு பெரிய ஒரு அமௌண்டா இருந்தாலும் நீங்க மனசுல சஞ்சலப்பட்டு இத வேற வழி இல்லை, நான் கொடுத்துதான் ஆகணும், கேட்குறாங்க கொடுத்துதான் ஆகணும், அப்படி கொடுத்தீங்கன்னா அதில் ஆண்டவர் பிரியப்படலை. கொடுத்துட்டு 1008 கேள்வி கேட்குறவங்க மேலேயும் ஆண்டவர் பிரியப்படலை. இது என்ன பண்ணாங்களோ ஏது பண்ணாங்களோ அப்படிப்பட்டவங்களிடத்துல ஆண்டவர் பிரியப்படலை. ஆண்டவர் யார் மேலே பிரியப்படுகிறார் தெரியுமா? உற்சாகமாய் கொடுக்கிறவரிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஹalleluya. உங்களிடத்துல இருக்கிற கொஞ்சம் அந்த காணிக்கையை நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது பாருங்க, கொஞ்சமோ அதிகமோ அதை ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது எப்பொழுதுமே நான் ஆண்டவருக்கு கொடுக்கிறேன். ஹalleluya. நான் கர்த்தருக்கு கொடுக்கிறேன். ஹalleluya. ஒருவேளை நீங்க மனுஷங்களிடத்துல ஒருவேளை நீங்க ஊழியர்களுக்கோ மிஷனரிகளுக்கோ நீங்க கொடுக்கறதா இருந்தாலும் அது ஆண்டவருக்கு நான் கொடுக்கிறேன். ஹalleluya. அந்த சந்தோஷத்தோட நீங்க கொடுக்க பழகுங்க. ஹalleluya. ஒரு முறை ஒரு சகோதரி என்னோட தாயார் இடத்துல சொன்னாங்க, எவ்வளவு காணிக்கை தெரியுமா அந்த ஊழியரிடத்துல நாங்க கொடுத்தோம், அவங்க என்ன பண்ணாங்கன்னே தெரியல, அவங்க எதுக்கு அதை யூஸ் பண்ணாங்கன்னே தெரியல அப்படின்னு ஒரு சகோதரி எங்க அம்மா இடத்துல சொல்லும் பொழுது எங்க அம்மா சொன்னாங்க, காணிக்கை கொடுக்கிற வரைக்கும் அது உங்க பணம், கொடுத்துட்டீங்கன்னா அது கர்த்தருடைய பணம். ஹalleluya. அதை அவர் பார்த்து கொள்வார். அவங்க எதுக்கு செலவு பண்றாங்க, எப்படி செலவு பண்றாங்க, அதுக்கு தான் செலவு பண்ணாங்களா, அது நோண்ட வேண்டியது உங்க காரியம் அல்ல, அது கர்த்தருடைய காரியம். ஹalleluya. கொடுக்கிற வரைக்கும் தான் அது நம்முடையது, அதுக்கப்புறம் அது கர்த்தருடைய காரியம். அது எப்படி ஆனாலும் சரி அதுக்கு கர்த்தர் தான் பொறுப்பு. ஹalleluya. ஹalleluya. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒருவேளை காணிக்கை நான் கொடுத்தேன், அவங்களுக்கு கொடுத்தேன், அது பண்ணாங்களா இது பண்ணாங்களா, ஒருவேளை அப்படியெல்லாம் உங்க வேலை சிந்தனைகள் யோசனைகள் குறைகளை நீங்க சொல்லி கொண்டிருந்தா ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நான் உற்சாகமாய் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஹalleluya. ஹalleluya. உங்களுக்கு கொடுக்கிறேன், அவ்வளவுதான். ஆண்டவருக்கு கொடுக்கிறேன், அவ்வளவுதான். ஆண்டவர் அதை பார்க்கிறார், அதை கணக்குல வைத்திருக்கிறார். ஹalleluya. ஒருவேளை மனிதர்கள் மறந்து போகலாம், ஒருவேளை மனிதர்கள் கணக்குல வைக்காம ஒருவேளை அதை மறந்து போயிருக்கலாம், ஆனா ஆண்டவர் மறக்கிறவர் அல்ல. நம்முடைய எண்ணங்கள்லாம் ஆண்டவருக்கு அப்படிதான் இருக்கணும். ஹalleluya. ஹalleluya. இன்னொரு காரியம் பார்க்கலாமா? எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எபிரேயர் 13:16. ஒருவனும் அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார். இப்படிப்பட்ட பலிகள் மேல் ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார். ஹalleluya. நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். ஹalleluya. கொர்நேலியு குறித்து நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன், நம்ம திருப்பிக் கொள்ளலாம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல கொர்நேலியுவை குறித்து பார்க்கிறோம். பாருங்க, அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டாரோடு தேவனுக்கு பயந்து ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். 4ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், உன் ஜெபங்களும் உன் தான தர்மங்களும் தேவனை நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டுகிறது. ஹalleluya. ஜெபங்கள் மாத்திரம் தேவனுடைய சமூகத்துல எட்டுகிறது இல்ல, அவர் செய்த தான தர்மங்களும் ஆண்டவர் சந்நிதியில போய் சேருகிறது.
செய்கிறது. ஹalleluya. இன்றைக்கு ஒரு பிச்சைக்காரங்க நம்ம இடத்துல வந்தா நம்ம மூஞ்ச தூக்கிட்டு போகிறோம். ஒரு 10 ரூபா கொடுக்கறதுக்கு நம்ம யோசிக்கிறோம். ஆனா எவ்வளோ ஆயிரங்கள் வீணாய் செலவு செய்கிறோம். யோசித்து பாருங்க. எங்க அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க, பேக்ல எப்பவுமே ஒரு 10 rupees நோட், கொஞ்சம் 20 rupees நோட்ஸ் கொஞ்சம் வச்சுக்கொள்ளணும். எப்பவுமே முக்கியமா சர்ச்சுக்கு போகும்பொழுது நீங்க நிறைய வச்சுக்கணும். வேணா வழியில் அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க பிச்சைக்காரங்க. அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அதை பார்க்கிறார். ஹalleluya. இந்த எளியோருக்கு நீங்க செய்கிற எல்லாமே ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் நீங்க இருக்கிறீங்க. ஹalleluya. அதே போல திருநங்கைகள்லாம் வரும் பொழுது நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், உடனே எல்லாம் லாக் பண்றோம். அந்த விண்டோஸ் எல்லாம் ஏத்துறது, உடனே லாக் பண்றது, அப்படியே காது கேட்காத மாதிரி அப்படியே இருக்கிறோம். யோசித்து பாருங்க, அவங்க திருநங்கைகள் தான், ஆனா அவங்களுடைய எதிர்காலத்தை எதையா யோசித்து பார்த்துருக்கீங்களா? அவங்க இப்படி பிச்சை எடுக்கிறாங்க, அவங்களுக்கு குடும்பம் இல்லை, ஆதரிக்க பிள்ளைகள் இல்லை, என்ன செய்வாங்க? நம்மளால அவங்களுக்கு பெரிய உதவி செய்ய முடியலனாலும் சின்ன ஒரு 10 ரூபா 20 ரூபா நம்ம கொடுக்கும் பொழுது அது நம்மளுடைய பணத்துல ரொம்ப குறைஞ்சு போக போறது இல்லை. ஆனா அது கொடுக்கும் பொழுது அதை ஆண்டவர் பார்க்கிறார். ஹalleluya. ஹalleluya. கொஞ்சம் சுயநலமாவே ஆண்டவர் இடத்துல இந்த காரியத்தை நம்ம செஞ்சிடலாமே. ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவருக்கு நான் கடன் கொடுக்கிறேன், இவங்களுக்கு இல்லை, ஆண்டவருக்கு நான் கடன் கொடுக்கிறேன், அப்படி கொடுத்துருங்க. ஆண்டவர் அதை பார்க்கிறார். ஹalleluya. உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் ஆண்டவர் பிரியமாய் இருக்கிறார். ஹalleluya. அன்றைக்கு அந்த ஏழை சகோதரி தன்னிடத்துல இருந்த 2 காசு அவ்வளவுதான் இருந்தது, அதை கொடுத்தாங்க. ஆண்டவருக்கு உற்சாகமாய் முழு மனசாய் கொடுத்தாங்க. ஆண்டவர் அதை பார்த்தார். ஹalleluya. ஹalleluya. நீங்க முறுமுறுத்து கொண்டு பல ஆயிரங்கள் லட்சங்களை கொடுக்கிறதை ஆண்டவர் பிரியப்படல. நீங்கள் 10 ரூபா ஆண்டவருக்கு கொடுத்தாலும், எளியவர்களுக்கு கொடுத்தாலும் இருதயத்தை அவர் பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே, கடந்த நாட்கள் ஒருவேளை நம்ம அப்படி இருந்திருக்கலாம். கடந்த நாட்கள் நம்ம கைகளை இறுக்கமாய் மூடி வைத்திருக்கலாம், கண்களை மூடி இருக்கலாம். எளியவர்களுக்கு ஒருவேளை சொந்தக்காரங்க ஒருவேளை உங்களிடத்துல பண உதவிக்கு வந்து நிற்கும் பொழுது போய் நீங்க சொல்லி இருக்கலாம், உனக்கு உதவி செய்ய திராணி இருந்தும் அதை செய்யாமல் இருக்காதே என்று வேதம் சொல்லுகிறதே. ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே, என்னுடைய கடினமான இருதயங்கள், நான் கடினமாய் நடந்து கொண்ட காரியத்தை எனக்கு மன்னிங்க. நீங்க என் மேல பிரியப்படணுமே. அன்னைக்கு கொர்நேலியுவை குறித்த சாட்சி என்ன? அவன் தான தர்மங்களை செய்தான். ஹalleluya. ஜெபம் பண்ணினான் மாத்திரம் அல்ல, அவன் தான தர்மங்களையும் செய்தான். இன்னைக்கு ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே, அந்த இருதயத்தை எனக்கு தாங்க, கொடுக்கிற அந்த சுவாபத்தை எனக்கு தாங்க, கொடுக்கிற அந்த இருதயத்தை எனக்கு தாங்க. என் கைகளை நீர் பலப்படுத்துவீராக, என் கைகளை பலப்படுத்துவீராக. ஒருவேளை ஊழியர்களை குறித்து நீங்க முறுமுறுத்தீங்கன்னா ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே, என்னை மன்னிங்க அப்பா, என் மன்னிங்க ஆண்டவரே. எதை செய்தாலும் உமக்கென்று செய்கிற அந்த இருதயத்தை எங்களுக்கு தருவீராக. உமக்கு பிரியமானதாய், உங்களுக்கு பிரியமுள்ளவர்களாய் எங்களை மாற்றுங்க. ஏன்னா பிரியமுள்ளவர்களுக்கு தான் ஆண்டவர் அந்த நலமும் விசாலமுமான தேசத்தை தந்தார். ஆண்டவருக்கு பிரியம் இல்லாதவர்களை வனாந்திரத்திலே அழித்து போட்டார் என்று நம்ம வாசிக்கிறோம். அப்படி அழிவை நம்ம காணாம நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை நம்ம காணணுமே. அந்த நலமும் விசாலமான தேசத்தை ஆண்டவர் நம்மை கொண்டு போய் சேர்க்கணுமே. நம்ம பிள்ளைகளை ஒரு செட்டில்மெண்ட்குள்ளாக கொண்டு வரணுமே. ஆண்டவரே, எங்களை பிரியமுள்ளவர்களாய் மாற்றுவீராக. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் பாவங்களை, எங்கள் மீறுதல்களை மன்னிப்பீராக. ஒரு தயாள குணத்தை, உதாரணமான ஒரு குணத்தை எங்களில் நீர் சிருஷ்டிப்பீராக. உமக்கு பிரியமானதா இருக்கிறதே, அது எங்களிடத்தில் காணப்படணுமே அப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். 5
மான்களுக்கு வயிறார உணவளித்தார். 5000 மான்களுக்கு வயிறார உணவளித்தார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார். மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். நல்ல கைகளை தெரிவி உற்சாகமா பாடலாமா? திருப்தியாக்கி நடத்திடுவார், என் தேவைகளை சந்திப்பார், தேவைகளை சந்திப்பார். மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பொன்னோடு பொருளோடும் புறப்பட செய்தாரே, பொன்னோடு பொருளோடும் புறப்பட செய்தாரே. பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே, பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார். மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார். மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார்.